நமக்கு 130வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல வந்து அலபாஸ்டால இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சிம்பிளா காட்டுறாங்க. விவி அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அழுவுதா. உங்க கூட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் யோசிச்சு பாக்காங்க. அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனை யார கட்டுறாங்கன்னா ஹீனாவோட மெரைன் கப்பல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீனாவோட மெரைன் வந்து மொத்த பைரட்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டா. போனுக்லேயோட ஒரு ஆளை விட்டு வைக்கல. ஆனா போனுக்லே என்னன்னு தெரியல. சடனா எல்லாம் சண்டை முடிஞ்சு போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பைரட் மட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீனாவை கத்தி எடுத்துட்டு வெட்டி வீசலான்னு போறான். அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிளாக் பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கா. அடிச்சு அடியில அவன் செதறதான். டே இதாண்டா கேஜி பவர் ஃப்ரூட்னு சொல்லிட்டு பவர் வச்சு ஒரு அடி அடிக்கா. என்னன்னு பார்த்தா அவளுக்கு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு. கையில அயன் லாக் பவர் வச்சிருக்கா. அதான் கேஜி ஃப்ரூட் பவர். அவ யார தொட்டாலும் யார நினைச்சாலும் கேஜ் லாக்க போட்டு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. ஹீனா போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்மோக்கர் ஓமல தான் எனக்கு கோவம். ஏன்னா அவனு இங்க இருந்து போயிட்டானுங்க. நீ இப்ப சந்தோஷமா தான் இருப்பேன்னு தெரியும். முகிவர லூஃபி குரூ தப்பிச்சிருச்சுல, அது உனக்கு என்ஜாய்மெண்ட் தானே சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இதுக்கு சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியலடா, ஆனா நீ அப்படிதான் நினைப்பான்னு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. கிங்க காட்டுறாங்க. அவர் அந்த ஊர்ல உள்ள ஸ்பீச்சை காட்டுறாரு. எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மக்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அலபாஸ்டாவே ஓரளவுக்கு எல்லாருமே தெளிஞ்சிட்டாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அடுத்த சீன் யார காட்டுறாங்கன்னா சாக்காவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பெல்லோட கல்லறையில வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. பெல், நான் உன்னைய பத்தி என்னைக்குமே மறக்கவே மாட்டேன்டா, நீ என்னைக்கு நல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கல்லறையில வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. திரும்பி லூஃபியோட கப்பலை தான் காட்டுறாங்க. மெரைன் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் லூஃபியோட கப்பல் போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க டோட்டோவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டோட்டோ அந்த ஸ்பீச்ல அப்படி என்ன சிரிப்பு வந்துச்சு, நீ இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க. அவனுங்க ஸ்டாம்ல எதுவும் பிரச்சனை நடந்துச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சொன்னாலும் புரியடா, அது ஒரு சீக்கிரட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டோட்டோய். என்னன்னு பார்த்தா முகிவர லூஃபி டீம் வந்தது டோட்டோய்க்கு தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. உனக்கு நல்ல ஜெர்னி இருக்குடா, ஏன்னா ஊபோட தண்ணியை குடிச்சிருக்கல, நீ கண்டிப்பா நீ திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் என்னடா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, மண்ணை தோண்ட ஆரம்பிக்கடா, திரும்பி நம்ம ஊருக்கு தண்ணி வரணும், திரும்பி வலைதளங்கள்லாம் வேற மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அப்புறம் எல்லா ஊர்ல எல்லா மக்களையும் காட்டுறாங்க. அந்த சமயத்துல யார் யார் என்னென்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல ரெபல் ஆர்மி காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஒரு ஊரை காப்பாத்திருப்பானுங்க. அந்த ஊரை விட்டு போறாங்க. அந்த மக்கள் ஆனா விட மாட்டுக்காங்க. ஒரு பக்கம் அந்த சாண்ட் பைரட் ஆளை கட்டுறாரு. அவர் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேல இருக்க பறவையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அவரு. ஊரே ஓரளவுக்கு நல்லா செழிப்பாயிட்டாங்க. திரும்பி மழை தண்ணி, ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் அடுத்து ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் விவி யார பத்தி பேசுனாங்கன்னு ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அது மட்டும் புரியுது. ஆனா இது வரைக்கும் அவங்க யார பத்தி பேசினாங்க, எதுக்கு பேசினாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம எல்லாரும் இப்ப நிம்மதியா இருக்கமே, அது வரைக்கும் போதும். அவங்களோட பழைய மெமரி அவங்க மறக்காம இருக்காங்க. அதை பத்தி நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நண்டு ஒரு பெரிய முதல்ல மாதிரி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்னே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அலபார்னால என்ன விஷயம்னு நினைச்சோ எல்லா பக்கத்துலயும் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஊர் மக்களே சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களே சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேசினோ இருக்கு, அதையும் கிங் சேர்ந்து வந்து மூடிட்டாரு. இந்த கேசினோ சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இது என்னடா சொன்னாங்க, இது இதுக்கடா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சூப்பர் சோனிக் டக் ஸ்குவாட்ரன்ல இது சேர்ந்துருச்சோன்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க. பார்த்தா அது வேற யாருமே இல்ல, அது லேசஸ் தான். சாதாரண ஒட்டகம் தானடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா லேசஸ் ஒரு முறைதான் முறைக்கி அலன்ட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் அடிசீனை காட்டுறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆளு. இன்ஜுரிக்கு வேற யாராவது இருந்தா செத்துருப்பாங்கடா, ஆனா நீ நல்லா தான்டா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா அந்த ஆளு போய்கிட்டே இருக்காங்க. அவர் வேற யாருமே இல்ல, அது பெல்லு தான். அது மறந்துட்டான்னு சொல்லிட்டு கொடுக்காரு அவரு. என்னன்னு பார்த்தா பெல்லு சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்காரு. வேற லெவல் பண்ணிருக்காரு அவரு. ஆனா அதை ஆல்ரெடி சொல்லிருக்காரு, வேற யாருந்தா செத்துருப்பாங்க, நீ இருக்க போய் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா மெரைன் துரத்திக்கிட்டே வருது. லூஃபியோட கப்பல தண்ணியை மட்டும் உடைச்சிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கு. சாப்பர் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டா, நம்ம கப்பலை சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா சாப்பரே தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா சாஞ்சி ஜோரோ லூஃபி சண்டைக்கு தயாராகிறானுங்க. இவன் கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தடிக்கு விழுந்துட்டானுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உசப் தான் சேவ் பண்ணி வச்சு சொல்லிருக்கான், வேற ஏதோ விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு. இது எங்க வழியில இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தயாராங்கடா, இவங்க கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கப்பல்ல இருக்க ராடம் அப்படியே தூக்கி வீச ஆரம்பிச்சானுங்க. மெரைன் கப்பலே சாஞ்சிட்டு 3 மெரைன் கப்பல் செதறிடுச்சு. காயத்தை எடுத்து இவனுங்களே எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. மெரைன் கப்பல் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. அடா காரணம் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கா விவி. அலுபர்னாக்கு வேற போய்கிட்டு இருக்கா விவி. ஒரு பக்கம் காரோல ஏறி அட்வென்ச்சர் விஷயமும் முடிஞ்சிருச்சு. புது கதை ஆரம்பிக்க போது. அலபாஸ்டா நான் ரீஸ்டோர் பண்றேன், என் மக்கள் நான் தெளிவா பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு விவி போய்கிட்டே இருக்கா. இங்க ஒரு பக்கம் பார்த்தா லூஃபி கப்பலை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கட்டையை வச்சுட்டு அவங்களே கப்பலை மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. வாழ்க்கையில எந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு காமிச்சிட்டாங்க, அந்தபடி நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. இவர லூஃபி குருவே ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பார்த்தே தீரும்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாவா. அதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க. ஸ்மோக்கர் தான் காட்டுறாங்க. டஷிகி வாரா, உன்னோட கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர்
ஸ்மோக்கர் கேட்கான். என்கிட்டலாம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா வெளியே வரா. பார்த்தா டீ ஊத்தி கொடுக்குறான். அவன் என்னன்னு பார்த்து வந்து நிக்கிறா. அடே இவங்களுக்கு புது பவுண்டி போட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு 100 மில்லியன், ரோரோனோ ஜோரோக்கு 60 மில்லியனும் போட்டிருக்காங்க. சொல்ல போனா இந்த நம்பர்லாம் இவனுக்கு பத்தவே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். என்ன பண்ணனு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் 100 பேரை விஸ்கி பிக்ல அடிச்சு நொறுக்கணுமே, இவன் சாதாரண ஆளே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். டாஸ் போன்ஸே அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். டாஸ் போன்ஸான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாவா. பவுண்டி ஹண்டரா இருந்துட்டு வெஸ்ட் புலிலே நம்பர் 1 ஆள் அவன் தான். அவனையும் இந்த ரோரோனோ ஜோரோ அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பெரிய ஆளெல்லாம் அடிச்சு நொறுக்குனார யார் இவனுங்கன்னு சொல்லிட்டு இவரா ஒன்னும் சாதாரண ஆளுகே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் திரும்பி லூஃபி கப்பல காட்டுறாங்க. டே இந்த நேவி ஆளுக வரடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. அப்பாடா நம்ம தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இருந்து போயிடலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா எல்லாருமே தலை தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நாங்க அவளை மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அழுதுகிட்டீங்கன்னு சொல்றாங்க அவங்க. சந்தோஷமா இருக்காடா, அவளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. என்ன டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பட்டப்பேரை சொல்லிக்கிட்டே வராங்க ஜோரோக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒன்னு லூஃபி சொல்றான் 3 ஸ்வாட் ஸ்டைல் அப்படி சொல்றான். டேய் இதெல்லாம் பட்டப்பேர் கிடையாது சொல்றான் ஒரு பக்கம் சூசப். அப்பனா 4 ஸ்வாட் ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்கான். முடிக்கான் என்னமும் செய்யடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். வழியா நம்ம அந்த ஐஸ்லாண்ட் விட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஆமான்னு சொல்றான் ஜோரோ. சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். என்னன்னு பார்த்தா நிக்கோ ராபின் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. மிரண்டான். என்னது ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. எனிமி வந்துட்டாங்க சொல்லி எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு. ஆனா சாஞ்சி அப்போ என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். பயப்படாம நடந்து போய்கிட்டே இருக்கா. சடனா எல்லாத்தையும் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கா. பயங்கரமான வெப்பன் எல்லாம் என்னைய நோக்கி வைக்காதீங்க, அது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்ப நீ எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட ட்ரெஸ் தானே, நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பெராக் ஒரு காலு எதுக்கு இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு. கிடி லூபி நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணி அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், கவலைப்படான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் என்னடா பண்ண, ஒரு அழகான பொண்ணு நீ எதுவும் தப்பா பண்ணிட்டியா, எதுவும் அடிச்சு நொறுக்கிட்டியான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபிய. உனக்கு எதுவுமே பண்ணல, நான் அப்படி உன்னை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. எல்லாம் பண்ண காரணமே நீ தான், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீ தான், அதனால நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கம் உசப் கத்திக்கிட்டு இருக்கான். எதிரி நம்ம கப்பலுக்குள்ள வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காம. ஆனா என்ன நடக்குன்னு யாருக்குமே புரியல. சரி இப்ப நான் என்னதான் பண்ணணும் அதை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். நான் உன்னோட குரூல ஜாயின் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா பழச கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நிக்கோ ராபின் ஒரு சின்ன டப்பி அனுப்பி விடுறா. இதெல்லாம் crocodile அனுப்பினாமல ஒரு பாய்சன், அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்குள்ள மருந்து தான், இதை போடுங்கன்னு சொல்லிட்டு கிங்கிட்ட கொடுத்துருக்காவா. அப்புறமானால இவனா நான் சர்வே பண்ணிருக்கான், அதனால இதை யூஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல நீ அந்த இடத்துல வந்து வெறும் ஹிஸ்டரி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அது உண்மைதானா, ஏன் பொய் சொன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர். ஏன் அதை சொல்லணும் உனக்கே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா நிக்கோ ராபின் பொய் சொல்லி இருந்திருக்கா. இந்த நாட்டோட ஹிஸ்டரிலாம் ஒன்னும் அதுல எழுதவே இல்ல, அந்த வெப்பனை பத்தி தான் ஃபுல்லா அதுல எழுதிருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். லொகேஷனை பத்தி கரெக்டா எழுதி இருந்துச்சு, ஆனா நீ அதை பத்தி அவன்கிட்ட சொல்லவே இல்ல, எதுக்கு தான் நீங்க வந்த எனக்கும் புரியலன்னு சொல்றாரு கிங். நாட்டோட மக்கள் சாவுதாங்க, சாவல, எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. முதல்ல இருந்தே crocodile இந்த வெப்பன் போக கூடாது மட்டும் தான் நினைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் எதுக்கு தான் நீ இவ்வளவு நாள் crocodile கூட இருந்த, ஏன் இவங்க கூட சேர்ந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு அதெல்லாம் என்ன தெரியாது, ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு வாழ்க்கை இருக்கும், நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா ரியோ போனி கிளிஃபை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கிளிஃப்ல அப்படி என்ன போட்டிருக்கு, இந்த உலகத்துல உள்ள எல்லா போனி கிளிப்பையும் நான் படிச்சு நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது உண்மையான ஹிஸ்டரி நீ படிக்கணும்னு சொல்ற, என்னதான் பேச வரன்னு சொல்லிட்டு கிங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. 20 வருஷமா ஒருவனே தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நான் ஏகப்பட்ட தோல்வியை பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கடைசி இதை தேடி வந்தேன், அதையும் நான் பார்த்துட்டேன், என் வாழ்க்கை எங்கேயோ போனாலும் சரிதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு ஹிஸ்டரியை படிக்க நினைச்சேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாவா. ஒரு கொஸ்டின் கேட்கற, அதுக்கு பண்ணி பதில் சொல்லு, இன்னும் ஏகப்பட்ட ஹிஸ்டரி மறைக்கப்பட்டுதான் இருக்கு, எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த போனி கிளிஃப்ல இருக்கு, நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர். இதுக்கு எல்லாம் சேர்த்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா லூஃபி எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு இந்த மருந்து கொடுத்தோன்னு 2 பேரையும் காப்பாத்தி இருந்திருக்கான். நீ விடுடா, நான் இனிமேல் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லடா, நீ விடுடான்னு சொல்லிருக்காவா. நான் உன் பேச்செல்லாம் கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது சொல்லிட்டு அப்ப லூஃபி தான் அவளை காப்பாத்திருக்கே செஞ்சிருக்கான். சாகனம் தான்டா நினைச்சேன், ஆனா நீ தாண்டா என்னை காப்பாத்திட்டு கூட்டு வந்துட்ட, இது உன்னோட தப்பு தான், அதனால நான் இங்க இருந்து போக போறதுல இந்த ஷிப்ல தான் நான் இருக்க போறேன்னு சொல்றா ரோபின். ஒரு வழியே கிடையாதான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடனா பார்த்து எல்லாரும் லூஃபி மேல கோப்பட்டாங்க, ஏன்டா இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஒன்னு ரோபின் பார்த்து லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான், டே இவ ஒண்ணு கெட்டவெல்லாம் கிடையாடா, இவளும் நல்லவதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சொன்ன உடனே எல்லாரும் மிரண்டாங்க, ஆனா சாஞ்சி மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒன்னு அவ கையை வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பார்த்து சோப்பர் நிக்கோ ரோபின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோபின் அப்படியே சோப்பரே பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா உசப் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கான். சரி நான் கேட்கற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். என்னோட பேர் உசப் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிறான். நான் நிக்கோ ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்காவா. வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இதெல்லாம் தேடுற வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பிளட் லைன்ல உள்ளது, நான் வாழ்க்கை முழுக்க அதை தான் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னன்னு
பார்த்தா பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான், ஆனா இப்ப நான் கிரிமினலா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. கவர்மெண்ட் வந்து என்ன 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் இவ்வளவு நாள் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பனோட 8 வயசுல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்னோட 8 வயசுல இருந்து இந்த கடல் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல யாராலே வாழ முடியாது, இருந்தாலும் நான் சர்வை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்காண்டி நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்யூஷனை வச்சு நான் வாழன்னு நினைச்சேன், ஆனா வாழ முடியல, இதுதான் எனக்கு கடைசி சொல்யூஷனா இருந்துச்சு, அதனாலதான் crocodile கூட இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. crocodile கூட இருந்தது சில விஷயத்தை பாக்குறதுக்காண்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். ஆமா, நான் ரியோ போனிக் லீஃப் கூட பக்கத்துல போனோம்னா அது crocodile கூட இருந்தாதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. யோவான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா, நான் ஏகப்பட்ட தடைகளை பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா ஒரு வழியா சில விஷயத்தை நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. முக்கியமா அப்படி என்னதான் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம கொல்றதுன்னு சொல்றாவா. அதை கேட்டு உசப் மிரண்டுட்டான். டேய் லூஃபி, இவ ரொம்ப மோசமானவடான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். அங்க என்னன்னு பின்னாடி பார்த்து அவ கீச்சம் காட்டிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே நாமி கத்த ஆரம்பிக்கா. டேய், இவ கிரைம் சிண்டிகேட்ல வைஸ் பிரசிடண்டா இருந்தவடா, இவன் நம்ம க்ரூல ஜாயின் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதான் முட்டாள், ஆனா நான் முட்டாள் கிடையாது, ஏதாச்சும் தப்பா பண்ண இந்த கப்பலை விட்டு உன்னை அனுப்பிடும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஓகே, நான் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். crocodile இருந்து சில ஜுவல்லரி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறா. ரொம்ப நன்றி சிஸ்டர்னு சொல்லிட்டு நாமி வந்துட்டா. சடனா பார்த்தா அவளும் துட்ட பார்த்தோன்னே மறந்து போயிட்டா. யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சாஞ்சி பறந்து வாரான். அவளை பார்த்தோன்னே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஆடிக்கிட்டே கேக்கும் டீயும் கொண்டு வந்திருக்கான். இது நம்மளுக்கு ஒன்னும் சர்ப்ரைஸ் கிடையாது, இவன் எப்ப பார்த்தாலும் இதைத்தான் பண்ணுவான், இவனை விடுன்னு சொல்லிட்டு உசப்பும் சோரோவும் நின்றுகிட்டு இருக்காங்க. ஷிப்ல நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கமான்னு சொல்லிட்டு இருக்கான் சோரோ. அதுக்குள்ள லூஃபி வந்து உசப்புன்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். என்னன்னு பார்த்தா நான் தான் சோப்பர்னு சொல்றான். அந்த மாதிரி செஞ்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆளாளுக்கு உருண்டு புரண்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா உசப்பும் போயிட்டான். இன்னும் வந்து சோரோ மட்டும் தான் இருக்கான். அப்புறம் மேல போனோடனே ரோபினும் அப்படி மேல ஏறி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் மேல போனோடனே ரோபினும் அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. மேல ஏறி அவன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கா. இந்த ஷிப் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா மதிக்கவே மாட்டுக்கான். கேட்டார், நம்ம போற திசை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. பார்த்தோன்னா என்ன மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஜோரோ ஒரு பக்கம். ஆனா எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஜோரோவால மட்டும் அவளை ஏத்துக்கிடவே முடியல. அடுத்த சீனே பெல்ல காட்டுறாங்க. பெல்ல பார்த்தா மிரண்டுட்டான். என்னடா எனக்கு ஒரு கல்லறையை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்து see you bye.